இடையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித சூசேப்பரின் பக்தர்களே, இந்த புது நன்மை வாக்கும் ஒரு பெரிய கேள்வி. புனித சூசேப்பர் பெரிய சுருவம் எங்கு இருக்கின்றது? அதாவது சொல்ல முடியுமா? உலகிலேயே பெரிய சுருவம் எங்கு இருக்கின்றது? உங்களில் யாராவது ஞாபகம் இருக்கின்றதா? அல்லது அந்த நாட்டில் சென்றிருக்கிறீர்களா? என்றால் சூசேப்பரை நாம் நம்முடைய பங்கின் பாதுகாவலராக இருக்கின்றோம். குறைந்தபட்சம் அந்த செய்திகள் எல்லாம் நாம் தெரிந்திருப்பது மிகவும் நல்லது. புனித சூசேப்பருடைய ஒரு பெரிய துருவம் கனடா நாட்டில் உள்ளது. மேரி பிரதர் ஜோசப் என்பவர் அந்த ஒரு பெரிய சுருவத்தை அங்கே நிறுவியிருக்கின்றார்கள். எனவே அந்த கனடா நாட்டின் பாதுகாவலர் புனித சூசேப்பர். எனவே உலகத்திலேயே மிகப்பெரிய சுருவத்தை அமைக்க வேண்டும் என்று அங்கே அமைத்திருக்கின்றார்கள். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் சென்று பார்க்கலாம். அன்புக்குரியவற்றை, இன்று புனித சூசேப்பர் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். தவக்காலத்தில் தான் இந்த திருவிழா வருகின்றது. ஆயினும் திருச்சபை இந்த 19ஆம் தேதியை மிக சிறப்பாக கொண்டாட நமக்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கின்றது. அதுவும் திருக்குடும்பத்தின் தலைவர், கன்னிமரியாவின் கணவர், வளர்ப்பு தந்தையாக இயேசுவுக்கு இருக்கின்றார். இவ்வாறாக இந்த சூசேப்பருடைய ஒரு மாட்சிமையை மக்களுக்கு வெளிப்படுத்தும் வகையிலே இந்த விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். புனித சூசேப்பரை பற்றி விவிலியத்திலே நிறைய சொல்லப்படவில்லை என்றாலும் திருச்சபையுடைய பாரம்பரியத்திலே பல்வேறு வகைகளிலே அவரை பற்றி பேசப்பட்டிருக்கின்றது. பல புனிதர்கள் அவரை பற்றி பேசுகின்றார்கள். புனித பெர்னாந்து, அவிலா தெரசம்மாள், பெர்லின், 23ஆம் வருடத்தில் இன்னும் பல அந்த சூசேப்பருடைய பக்தி முயற்சிகளை பற்றியும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட வரங்களை பற்றியும் அவர்கள் பேசுகின்றார்கள். புனித அவிலா தெரசம்மாள் கூறுகின்ற போது, எந்த ஒரு வரமும் நான் இதுவரை கேட்டு கிடைக்கவில்லை என்று சொல்வதற்கு இல்லை. புனித சூசேப்பரிடம் கேட்ட வரங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் சாட்சி சொல்லுகின்றார்கள். கார்மேல் சபையுடைய ஒழுங்குமுறைகளை, திட்டங்களை எல்லாம் நிறுவி அந்த சபையை நிறுவ உதவியாக இருந்த அவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து வரங்களையும் அந்த சபை ஒழுங்குகளிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை தொடங்கிய 23ஆம் அருளப்பர் அவரை பற்றி சிறப்பாக பேசுகின்றார். கீழ்ப்படிதல் பற்றியும், பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்தில் பேசவும், நாவடக்கம் பற்றி கற்றுக்கொள்ளவும், நல்லவற்றை எடுத்து சொல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது தூண்டுதல் கொடுக்கின்றவராகவும் புனித சூசேப்பர் விளங்குகின்றார். எனவே அந்த மாபெரும் தலைவராக இருக்கின்றவர் திருச்சபையிலே குடும்பங்களுக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கின்றார். நல்ல மரணத்திற்கும் பாதுகாவலர், படிப்பிற்கும் பாதுகாவலர், தொழிற்சாலைகளுக்கு பாதுகாவலர். இவ்வாறாக திருக்குடும்பத்தையே முழுவதாக வழிநடத்தி அவர் திருச்சபையை வழிநடத்த தக்க பாதுகாவலராக திருச்சபை அவரை பெருமைப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு மாபெரும் தலைவரை நாம் கொண்டிருக்கின்றோம் என்றால் இதற்கு அவர் நேர்மையாளர், சான்று பகர்கின்றவர். இவ்வாறாக இருக்கின்றவர் பெரும்பாலும் உலகிலே வாழ்ந்து அவர்களுடைய நன்னடத்தையாலும் நேர்மைத்தனத்தாலும்
ஆனால் இங்கே புனித சூசேப்பருடைய ஒரு தனி தன்மையை பார்க்கின்ற போது இறைவனே அவரை முன்னிறுத்தி அவரை பெருமைப்படுத்தி அங்கே அவர்தை என்று சாட்சியம் சொல்லுகின்ற அளவிற்கு அவரை வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, அத்தகைய ஒரு நேர்மையாளர் குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கின்றார் என்றால் நம்பிக்கையும் பாதுகாப்பும் கொடுக்கின்றவர். உலகிலே எந்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெண்ணானவள் முக்கிய ஒரு அங்கத்தை வகிக்கின்றார்கள். ஒரு பெண்ணுக்கு தேவையானது பாதுகாப்பும் நம்பிக்கையும். அந்த முழு பாதுகாப்பையும் நம்பிக்கையும் எந்த ஒரு ஆண் எந்த ஒரு கணவர் கொடுக்கின்றாரோ அங்கே நிச்சயமாக அந்த குடும்பம் உடைபடாத குடும்பமாக ஒருங்கிணைப்பால் ஆண்டவரால் நிச்சயம் செய்யப்பட்டதாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் கன்னிமரியாளுக்கு சூசேப்பர் கொடுத்தார். அவர்களுடைய வயது வித்தியாசம் இருந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்தது, அவர்களுடைய பல்வேறான முரண்பாடுகள் இருந்தன. ஆனால் அங்கே பாதுகாப்பும் நம்பிக்கையும் எந்த விதத்திலும் குறைவே இல்லை. ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே தூய பவுலடியார் திருச்சபையுடைய ஒரு வரலாற்று நிகழ்ச்சியிலே எடுத்து சொல்லுகின்ற போது பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமை முன்னிறுத்துகின்றார். விசுவாசத்தின் தந்தை தான் காட்டுகின்ற ஊருக்கு செல் என்று யாவே கடவுளால் வழிகாட்டப்பட்ட போது எந்த ஒரு தயக்கமும் இன்றி அங்கே ஆபிரகாம் செல்லுகின்றார். பிறகு தாவீது அரசரை பார்க்கின்றோம். நாத்தான் இறைவாக்கினர், நீ அந்த கோவிலை கட்டப் போவதில்லை என்று அவருக்கு எச்சரிக்கை எழுகின்றார். ஏனென்றால் அவருடைய வாரிசை உருவாக்கினார். ஆனால் அவர் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்ற அங்கே இறைவன் அவருக்கு துணை புரியவில்லை. ஆனால் சூசேப்பருடைய நிலையை பார்க்கின்ற போது இங்கே தாவீதின் கோத்திரத்திலிருந்து ஒரு கொம்பு கிளம்பும் என்பதை காட்டுகின்ற வகையிலே அங்கே இயேசு வருகின்றார். யூதர்கள் மத்தியிலே இவ்வாறாக ஒரு பெரும் சமூக வழிபாட்டிலே பார்க்கின்ற போது அங்கே இயேசு முதன்மையானவராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, சூசேப்பர் ஒரு மாபெரும் மனிதர், நேர்மையானவர், உண்மையை நிலை கொண்டிருந்தவர், விசுவாசத்தை நன்கு தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தினார். கடவுளுடைய மீட்பு திட்டத்தை வெளிப்படுத்த எந்த ஒரு வகையிலும் அவர் தயக்கம் காட்டியதே இல்லை. எழுந்து பிள்ளையையும் தாயையும் தூக்கிக் கொண்டு ஈர்த்திற்கு ஓடிப்போம் என்று கனவிலே வானதூதரால் எச்சரிக்கப்படுகின்ற போதும் தயங்காமல் உடனே அதை செயல்படுத்துகின்றார். இவ்வாறாக ஆண்டவருடைய திருவுளம் அவருடைய வாழ்விலே நடைபெறுகின்றது. சிறந்த ஒரு கருவியாக கன்னிமரியாளை போன்று அவரும் அங்கே செயல்படுகின்றதை பார்க்கின்றோம். இவ்வாறாகத்தான் ஒரு கம்பெனியிலே மேனேஜிங் டைரக்டர் இருந்தார். அவருக்கு வயதாகி கொண்டிருந்தது. எத்தனையோ எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர்ஸ் இருந்தார்கள். அவர்களிலிருந்து ஒருவரை எம்பியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே அவர் இந்த எக்ஸிகியூட்டிவ் மேனேஜர்ஸ் எல்லாம் ஒன்று கூட்டி, ஏறக்குறைய 30 பேர் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி இந்த மேனேஜிங் டைரக்டர் சொன்னார், எனக்கு வயதாகி கொண்டிருக்கின்றது. எனவே அடுத்த ஆண்டு உங்களில் யாராவது ஒருவரை நான் இந்த கம்பெனியை நிர்வாகிக்க தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே உங்களுக்கு ஒரு சிறிய டெஸ்ட் பரீட்சை வைக்கப் போகின்றேன். அதில் யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவர்களைத்தான் நான் இந்த நிறுவனத்தின் எம்டியாக தேர்ந்தெடுப்பேன் என்று கூறினார். பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒரு கவரிலே விதை ஒன்றை வைத்து அவர்களிடம் கொடுத்து, இதை நீங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்று அதை நீங்கள் பக்குவப்படுத்தி அதை ஒரு ஜாடியிலே வைத்து நன்றாக